நமக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும். அரசாங்கத்துக்கு நாம தான் காசு கொடுக்குறோம். அட போப்பா, அதுக்கு தெரியாது. சரி, அப்போ உளவியலாக என் மக்கள் ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்காங்க. அந்த நோய்க்கு ஒரே மருந்து தான். அம்மா வாமா, நீ பாய் பின்னுவியாமா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மா. நீ ஓலக்கொட்டா பின்னுவியாமா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மா. அம்மா ஆமா ஆமா. நான் இங்கே ஜப்பான்ல, இங்கே ஒரு ஜப்பான்ல இருந்து வர கொட்டாண்டு சின்ன பெட்டி வெத்தலை டப்பா மாதிரி கொட்டான் 250 ரூபா. துபாயில கருப்பட்டி 3 கருப்பட்டி 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா. 3 வேப்பங்குச்சி 450 ரூபா. ஏய், பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம சிக்கிட்டோம். இங்க நல்லா கவனிச்சுக்க. இங்க பாரு அண்ணன் சார் பாரு எப்படி பண்றேன்னு பாரு. இப்ப கிராமங்களை இங்க வச்சிரும், மக்கள் வாழ்விடங்களே அரசு பண்ணி அவனுக்கு உளவியலா நிமிர வச்சிரும் கவர்மெண்ட் எம்ப்ளாய். இப்போ ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், இதெல்லாம் கவர்மெண்ட் தச்சு வேலை செய்தல். இப்ப தச்சு வேலை என்ன, இப்படி நானே வச்சிருப்பேன் பெரிய நிறுவனம், காணொலி ஆவணம் அச்சாவணம் உனக்கு கொடுப்பேன். நீ வேற ஒரு வீடு கட்ட போற, எனக்கு இந்த மாதிரி அழகா நிலை வேணும், இந்த மாதிரி அழகா கதவு வேணும், இந்த மாதிரி ஆன்டிக்கா சன்னல் வேணும், நான் செஞ்சு தயாராகிடுச்சு.